இப்போ என்னோட கையில் இருக்கிறது ஐஃபோன் 16 ப்ரோ ஹாங்காங் வேரியன்ட். இதில் என்ன 2 பிசிக்கல் சிம் போட்டுக்க முடியும், இ-சிம் சப்போர்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வேற என்னென்ன கண்ட்ரீஸ்ல என்னென்ன ஐஃபோன் வேரியன்ட்ஸ் இருக்கு அண்ட் உங்களோட ஐஃபோன் என்ன வேரியன்ட்ங்கிறத எப்படி செக் பண்றது இந்த வீடியோவில் சொல்றேன். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஜப்பான் வேரியன்ட். இதே ஐஃபோன் 16 ப்ரோ நான் ஜப்பான்ல வாங்கினேன்னா என்னால் கேமரா ஷட்டர் சவுண்டை ஆஃப் பண்ணவே முடியாது. நீங்க எப்பெல்லாம் போட்டோ எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் யூஎஸ் வேரியன்ட். ஐஃபோன் 14க்கு அப்புறம் வந்த எல்லா மாடலுமே யூஎஸ் வேரியன்ட்ல நமக்கு பிசிக்கல் சிம் ட்ரே இருக்காது, இ-சிம் மட்டும் தான் உங்களால போட்டு யூஸ் பண்ண முடியும். இது இல்லாம யூஎஸ் மாடல்ல 5G பேண்ட் அதிகம். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன மோடம் கொடுத்திருப்பாங்க, 5G மோடம் ஃபார் மில்லிமீட்டர் வேவ் 5G. ஸோ உங்களோட ஃபோன் என்ன வேரியன்ட்ங்கிறத செக் பண்றதுக்கு செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஜெனரல், அபவுட் செக்ஷன், மாடல் நம்பர்னு ஒன்று இருக்கும், அதை டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் MY அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஆரம்பிக்கும். அதோட லாஸ்ட் நம்பர் தான் நம்மளுக்கு முக்கியம். மோஸ்ட்லி இந்தியன் வேரியன்ட்டுக்கு HNA முடியும், அப்படி இல்லை AB/A முடியும். அண்ட் இது ஹாங்காங் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால ZA முடியுது. இதே மாதிரி வேற என்னென்ன கண்ட்ரீஸ்க்கு எப்படி முடியும் அப்படிங்கிற லிஸ்ட் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஐஃபோன் டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.